வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 27th மே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். என்ன வாலட்டிலிட்டி, ஹெவி வாலட்டிலிட்டி. அதாவது லோல இருந்து சடனா 300 பாயிண்ட், நிஃப்டிலாம் 300 பாயிண்ட் ஒரு மேட்ரே இல்லைங்க. அப்பெல்லாம் சாதாரணமாக 300 பாயிண்ட் ஏறுது, அங்கிருந்து 300 பாயிண்ட் இறங்குது. ஸோ ஹைலி வாலட்டைல். அதாவது சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது ஒவ்வொரு வாரமும். ஆனால் நிஃப்டி வந்து மாதத்தில் 2 எக்ஸ்பிரி தான் வந்து ஹைலி வாலட்டைலாக இருக்குது. மற்ற 2 எக்ஸ்பிரி வந்து சைலண்டாக க்ளோஸ் ஆகுது. பார்க்கலாம். நான் நாளை மறுநாள் வந்து நிஃப்டியோடைய எக்ஸ்பிரி, பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பிரிலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி இருக்குது மார்க்கெட்டு? நான் வேற எதையுமே சொல்ல முடியாது. என்ன சொல்றது, 25,000 to 25,100 இங்கே தாங்க வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் 25,000 25,050 வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து 300 பாயிண்ட் இறங்குது. ஸோ அந்த லெவல் வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ்த்து டைமாக வந்து அந்த ஹைக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அந்த லெவல்லாம் வரும்போது எல்லாமே வந்து ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக லாங் எடுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா அந்த 25,000 வந்து 25,100 வரையும் ஏதாவது ஒரு பீக்கில் ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை கால் ரைட் பண்ணுறதோ பண்ணலாம், நீங்கள் வந்து ரிஸ்கி ட்ரேடராக இருந்தீங்கன்னா. ஸோ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 25,000 to 25,100 உருண்டுகிட்டே இருக்குது. அதே மாதிரி லோவர் லெவல் வந்துட்டு 24,500 to 600 700 வந்துட்டு மறுபடியும் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக்கு. இதே ரேஞ்சில் தான் உருண்டுட்டு இருக்குது. இதே தான் நான் உங்ககிட்ட வந்து ரிப்பீட்டடாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு, நாளைக்கு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ப்ளஸ் ஒருத்தர் வந்து 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டு க்ளோசிங் வந்து 30,000 மைனஸில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணார் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ரைட்டு, இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் வந்துடலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஷட் டவுன், மெமோரியல் ஹாலிடேங்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே இல்லை. பட் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து க்ளோசிங் வந்து 41,600 வந்து டவ் ஃபியூச்சர் வந்து க்ளோஸ் ஆச்சு. இப்போ வந்து 42,200 இருக்குது. ஆல்மோஸ்ட் 600 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. டவ் ஃபியூச்சர் 600 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த கெயின் வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ண போகுதா, இல்லை அந்த கெயினை வந்து எரேஸ் பண்ண போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நத்திங் டு வரி. ஒருவேளை அந்த கெயினை வந்து எரேஸ் பண்ணிட்டு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நாம் கொஞ்சம் ஒரிப்பட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால வந்து யூஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு க்ளோசிங் பார்க்கணும். ஏசியன் மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை நம்ம மார்க்கெட்டை தவிர. ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஹேங்செங் இண்டெக்ஸ் 0.45% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. கிஃப்டி நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நமக்கு ஓப்பன் ஆனது ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. 24,950 24,950 வந்து 740. ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு. ஓகே, மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியராக தெரியுது. பட் எந்த பாட்டம் அப்படிங்கிறதும் தெரியல. ஓகேங்களா? 24,740 இருந்து 25,050. ஸோ அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ். ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 200 பாயிண்ட் இறங்கிட்டு அங்கேருந்து 300 பாயிண்ட். மறுபடியும் அங்கேருந்து லோ பிரேக் பண்ணுது. 24,700 350 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது. மறுபடியும் அங்கேருந்து 150 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகுது. 24,850. ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டியில் வந்து ஸ்விங்கு வந்து 950 பாயிண்ட்ஸ்லேருந்து 1000 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி பேச வேண்டாம், சென்செக்ஸ் நான் பேசுகிறேன். 82,100 ஓப்பன் ஆகிட்டு 81,250 ஓப்பன் ஆன இடத்துல இருந்து 850 பாயிண்ட் டவுன் ஆச்சு. 81,250 வந்து 82,400 1150 பாயிண்ட் பவுன்ஸ் ஆகுது லோல இருந்து. அதுக்கப்புறம் 82,400 மறுபடியும் வந்து லோ பிரேக் பண்ணுது. 81,100 1300 பாயிண்ட் ஹைலேருந்து இறங்குது. மறுபடியும் 81,100 81,600. இன்னைக்கு வந்து சென்செக்ஸில் வந்து எவ்வளோ ஸ்விங்கு, 3,800 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சென்செக்ஸில் ஸ்விங் வந்துருக்குது. ஸோ ஹைலி ஸ்விங்கு. ஸ்கேல்பர்ஸ்க்கு இது வந்து ஒரு பட்டாசான மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, அதை பற்றி நான் லேட்டர் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்.
இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 625 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது 0.76%, 81,551 வந்து செட்டில் ஆயிருது. நிஃப்டி 175 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது 0.7%, 24,826 வந்து செட்டில் ஆயிருது. எஃப்எம்சிஜி, ஐடி, ஆட்டோ இன்னைக்கு வந்து ஈச் 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. பேங்கிங், ஃபினான்சியல் இதெல்லாமே வந்து 0.5% to 0.75% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பியூசி பேங்க், ரியாலிட்டி, மீடியா இது வந்து பார்க்கும்போது ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பு ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது. ஓகேங்களா, இன்னைக்கு வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நியர்லி 19 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வொலாட்டிலிட்டி இன்னும் நெக்ஸ்ட் 2 days இருக்கும் அப்படிங்கிறத வந்து வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து லோ வந்து 17 வந்து இப்போ வந்து 19 வந்துருச்சு. ஓகே, பிறகு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜியோ ஃபைனான்சியல் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது ஜியோ, பிளாக் ராக், ஜியோ ஃபினான்சியல் இவங்க 2 பேரும் ஈச் 50% ரேஷியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸில் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அது வந்து செபியில் வந்து அப்ரூவல் வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. டிஃபென்ஸுக்கு அதாவது பர்டிகுலராக வந்து நேவிக்கு 44,000 crore அரௌண்ட் வந்து சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து ஃபேவர். யூஎஸ் 10-year பாண்ட் எல்லு 4.5 இருக்குது. பிரண்ட் கூடு $65 பெர் பேரலுக்கு இருக்குது. கோல்டு வந்து $3,340 பெர் அவுன்ஸ்க்கு இருக்குது. இதுதான் முக்கியமான நியூஸ். அதுக்கப்புறமா சொல்லிக்கிற மாதிரி உண்டான நியூஸ் எதுவும் இல்லை. ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு டியூஸ்டே 6 o'clock யூஎஸ்ஏலேருந்து டியூரபிள் குட்ஸ் ஆர்டர் வருது. வெனஸ்டே ஈவினிங் 4 PM இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது நம்ம இந்தியாவிலேருந்து. நைட் 11:30 PM FOMC மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு வந்து தேர்ஸ்டே மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் ஆகும். மோஸ்ட்லி நான் வந்து நாளைக்கு வீடியோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ போடுறது டவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் 4 to 6 ஈவினிங் வந்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் பாண்டிச்சேரி சிஎம் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நான் அட்டன் பண்ணுறதுனால நாளைக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் போடுறதுக்கு. இல்லை அப்படின்னா மன்னிச்சுக்காங்க, தேர்ஸ்டே போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட், அதாவது லாஸ்ட் வீக் என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணான்னு தெரியல. பட் லாஸ்ட் வீக்னு அவர் தான் சொன்னார். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நான் வந்து அதில் இருக்கிற பின்டு மெசேஜ் வந்து நான் பின் பண்ணியிருப்பேன். அந்த மெசேஜ் வந்து படிக்க சொல்லிடுவேன். அதில் வந்து நான் வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருப்பேன். உங்ககிட்ட வந்து 2 லட்ச ரூபா இருக்குதுன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஒரே ஒரு லாட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் ட்ரேட் வந்து என்கரேஜே பண்ணுறது இல்லை. வாரத்துக்கு 1 or 2 அதிகபட்சம் ஒரு 3 அலர்ட் மட்டும் தான் கொடுப்பேன். எனக்கு சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது மட்டும். ஓகேங்களா, இன்னைக்கு மார்னிங் வந்து நான் வந்து சென்செக்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்து வித்தின் 1 minute 2 minute அந்த ரேட்லேருந்து இமீடியட்டாக ஜம்ப் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 150 to 200 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அந்த மெசேஜ் அனுப்பியா வித்தின் ஒரு 1/2 hour அவர் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் என்ன பண்ணியிருந்தாருன்னா 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்லேயே பேசினேன், இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணாதீங்க, டார்கெட் போனதுனால 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்னு சொல்கிறீங்க. இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ லாஸ் வந்திருக்கும்? 130 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கும்? கிட்டத்தட்ட 2.25 லட்ச ரூபா லாஸ் வந்திருக்கும். எதுக்காக இப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அக்ரெசிவாக? இந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா போயிடும், இருக்கிற கேபிட்டல் எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி வார்னிங்லாம் கொடுத்து, உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு நீங்கள் 2 லாட் இல்லை 3 லாட் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், மற்றபடி ஸ்விங்கு, பிரேக் அவுட் இதெல்லாம் வந்து இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியாச்சு. ஓகே, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்தார்ல. ஓகே, கொட்டாட்டி அடிச்சதுக்கு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு. ஈவினிங் அவர்கிட்ட இருந்த ஒரு மெசேஜில் 30,000 லாஸோட மெசேஜ் அனுப்பியிருந்தார். என்னங்க பண்ணீங்க, 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்லேருந்து 30,000 மைனஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அலர்ட்டோடு நான் நிறுத்திட்டு போயிருந்தேன்னா எனக்கு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டு இமீடியட்டாக பவுன்ஸ் ஆச்சு. மறுபடியும் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், அதான் இதையும் மாற்றி பண்ணி 3 லட்சத்தை 5 லட்சமாக கொண்டு போகலான்னு நினச்சி 30,000 லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மெசேஜ் போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். நல்லா பாருங்க, 15 லட்ச ரூபா கேபிட்டலுக்கு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் ஒரு நாளில், அதுவும் வந்து ஒரு 6 மணி நேரத்தில் 20% ரிட்டர்ன். எந்த பிஸ்னஸில் இந்த மாதிரியான ரிட்டர்ன் கிடைக்கும்?
இன்னைக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. குருட்டாடி அடிச்சதெல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த ப்ராஃபிட் வந்து தக்க வைக்க முடியல பாத்தீங்களா? அதாவது ஆசை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது ஒரு சின்ன ஸ்டோரி, அடல்ட் ஒன்லி ஸ்டோரி. அதனால என்னுடைய வீடியோ வந்து 20 இயர்ஸ் வந்து 50 இயர்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதுவும் வந்து 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க லைக் 7,000 பீப்புள்ஸ் பார்க்குறாங்க. அதாவது 70% பார்க்குறாங்க. அதனால வந்து அடல்ட் ஸ்டோரிங்கிறதுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதோ அந்த ஸ்டோரி வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்காங்க. ஓகே, இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த இதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க வீட்டு கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அடிக்கிற பால் வந்து என்னாச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டு ஜன்னலில் போய் கண்ணாடி உடைச்சிட்டு உள்ளே போய் விழுந்துருச்சு. ஓகே, நம்ம அடித்தது நம்ம தவறு தான், நம்ம போய் சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் போய் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. உள்ளே இருந்து ஒரு ஆள் வரான். வந்தோடனே சாரிங்க சார், நான் அடித்த பால் வந்து உங்கள் கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. உடனே இந்த வீட்டிலேருந்து வந்த ஆள் வந்து நான் தாங்க உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நீங்கள் எதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஆள் கேட்கும்போது உள்ளேருந்து வந்த ஆள் தான் சொல்கிறேன். அப்படி அதாவது உங்கள் பால் பட்டு அங்கே ஒரு ஜாடியில் பட்டு அந்த ஜாடி வந்து கீழே விழுந்துருக்குது. அந்த ஜாடிக்குள்ளே நான் வந்து பல 100 வருஷமாக இருக்கிறேன். நான் வந்து ஒரு பூதம். என்னை வந்து அந்த ஜாடியை உடைச்சி என்னை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால் நான் தான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறேன். அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு அப்போ அந்த ஆள் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குற. அப்படி என்னை வந்து அதில் வந்து வெளியே கொண்டுட்டு வந்ததுக்கு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு வரம் என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறேன். அப்படி ஓகே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு எனக்கு ஒரு 10 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சொல்கிறாங்க. உடனே அந்த ஆளும் வந்து ஓகே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டில் ஹாலில் 10 கோடி ரூபா பணம் இருக்கும், நீங்கள் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற. அப்படி அப்புறம் உடனே வந்து இந்த ஆள் அந்த பூதமாக இருக்கிற அந்த ஆள் மறுபடியும் கேட்குற. அப்படி அதாவது நான் வந்து பல 100 வருஷமாக அந்த ஜாடிக்குள்ளேயே இருந்ததுனால லேடிஸுக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் உங்கள் ஒய்ஃபை என்கிட்ட 1 மணி நேரம் அனுப்பி வச்சிங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசிட்டுன்ட்டு உங்கள் ஒய்ஃபை வந்து அனுப்பி வச்சிருவேன். எனக்கு உங்கள் ஒய்ஃபை அனுப்பி வைக்கிறதுனால நான் இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்கிட்ட இன்னொரு வாரம் கேட்கலாம் அப்படின்னு அந்த பூதாங்கிற அந்த ஆள் சொல்கிற. அப்படி ஒன்று அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டது ரொம்ப கம்மியாக கேட்டோம், 10 கோடி ரூபா தான் கேட்டிருக்கிறோம், அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக கேட்கலாம் அப்படின்னு 2 பேர்த்தோட ஒரு டீல். ஓகே, இன்னும் 1 மணி நேரம் தானே அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு 1 மணி நேரம் அவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு வந்தோடனே இவர் வந்து என்ன வர வேணும்னு கேட்க கிடையாது. நீங்களாம் எந்த ஊர் அப்படின்னு அந்த பூதங்கிற ஆளு கேட்குற. அப்படி அவங்க வந்து ஒரு ஊர் பேரை சொல்றாங்க. இந்த ஊருக்காரங்களாம் இன்னமும் வந்து பேய் பூதங்களாம் நம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு போயிட்டு. அப்படியும் ஸோ ஆசை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. இந்த 10 கோடி ரூபா இருக்குன்னு சொன்னாப்புல இவர் உடனே போய் அந்த வீட்டில் போய் 10 கோடி ரூபா இருக்குன்னு பார்க்கணும்ல. அதை விட்டுட்டு அந்த 10 கோடி ரூபாய இன்னும் வந்து அதிகமாக கேட்கலான்ட்டு செகண்ட் ஆஃபருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் இது வந்து என்ன சொல்றது, கையில் இருக்கிற பனிக்கட்டி மாதிரி. ஓகேங்களா, இமீடியட்டாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது கரையறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளியே வரணும், கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும். 3 லட்ச ரூபா ஒரு ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதை தக்க வச்சுக்க முடியல அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் இருக்கிறதுக்கு வேலைக்கே ஆகாது. ட்ரேடிங்கில் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வராது. நான் அந்த வீக்லி கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதாவது நம்மளை தான் நாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மார்க்கெட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, காரில் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா காரோடைய ஸ்டேரிங், கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, ஹேண்ட் பிரேக் இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம வந்து காரை வந்து எங்கே வேணால் பார்க் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஓட்டலாம். ஓகே, அடுத்தவன் காரு எதிர்ப்பால வந்து வர்ற பஸ்ஸோ லாரியோ காரோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நாம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்க பழகுங்க. அந்த ஓகே எனக்கு ஒரு நாளில் வந்து 5000 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா 5000 ரூபாய்க்கு மேலே ஒரு நாள் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு அதோட க்ளோஸ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் வேறு வேலைக்கு பாருங்க. அந்த 5000 வந்து 10,000 பண்ண போகிறோன்ட்டு இருக்கிற அமௌண்ட் விட்டுறாதீங்க.
அதே மாதிரி 5000 லாஸ் ஆகுதா, ஓகே நம்மளுடைய லாஸ் லிமிட் வந்துருச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். மார்க்கெட் இன்னைக்கே முடிய போகிறது கிடையாது. நாளைக்கு காலையில் 9:15 ஓப்பன் ஆகும், நாளைக்கு பேசிக்கலாம். ட்ரெண்ட் கிளியராக இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது அந்த லாஸை அப்படியே புக் பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வந்துடணும். ஸோ இந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க தான் வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்காங்க. நான் அடிக்கடி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எவ்வளோ அட்வைஸ் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் நானும் வந்து பக்கத்தில் வந்து தரையில் குத்தி குத்தி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஓகே, நீங்கள் வந்து எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, நான் என்னுடைய பழைய பல்லவியை வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை. 25,000 to 25,100 இந்த லெவல் வரும்போது ரொம்ப காசியஸாக இருங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் 25,100க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் தென் ஹையர் லெவலில் காசியஸாக இருங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,700, 600, 500 ஆல்சோ எவ்ரி 24,400 வரையும் எது வந்தாலும் சப்போர்ட் தான். ஓகேங்களா? இதுதான் இப்போ வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 170 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுனால கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. அதாவது 25,000 கால் ஆப்ஷனில். நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், ஸ்டே காஷியஸ் அட் ஹையர் லெவல். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது நிஃப்டியை பொறுத்தவரை இப்போ வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் நான் போட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அதாவது இந்த ரேஞ்சு தான் வந்து ரொம்ப காஷியஸாக இருங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கி அதே லெவல் வந்துருக்குது. சப்போஸ் நாளைக்கு இதே மாதிரி வருது அப்படின்னா இங்கே வந்து காஷியஸாக இருங்க. 25,100, 150க்கு மேலே க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். இல்லை க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இங்கே வந்து மறுபடியும் வந்து இப்படியா இருக்கும். அதனால் வந்து இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. எனிவே இப்போ வெனஸ்டே ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 24,900, 24,900க்கு மேலே இருந்துச்சுன்னா 24,980, அதுக்கப்புறமா போச்சுன்னா 25,070. ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,780, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,700 வரையுமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் 700க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 600 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. எண்ணெயிலேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே 12th இது வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து இதில் தான் வந்து சுற்றிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 10-12 செஷனாகவே. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்சு தான். பேங்க் நிஃப்டி அதான் நிஃப்டியாவது 12-13 நாள் தான் இதே லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி 1.5 மாதமாகவே வந்து 54,500லேருந்து 56,000க்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து ஹை கூட பாருங்க 55,831. எஸ்டர்டே வந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 55,900. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 55,400லேருந்து 55,800 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவலில் வரும்போது காஷியஸாக இருங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,000ங்கிறது சப்போர்ட். அதுக்கு கீழே வச்சுன்னா 54,600. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆகலாம். லோவர் லெவலில் ஷார்ட் போகாதீங்க, ஹையர் லெவலில் லாங் போகாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.